கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்ப வேணா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கலாம். பட் அவரோட சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்படி கஷ்டப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டை ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதாவது அவரோட 11 வயசுல வீட்டுல சாப்பிடவே சாப்பாடு இல்லாம, பினான்சியலாவும் ஸ்டேபிளா இல்லாம, ஏன் பல இரவுகளை சாப்பாடே இல்லாம கடந்து போயிருக்குன்னு சொல்றாரு. அப்படி ஒரு நாள் நைட்டு 10 மணி போல சாப்பாடு இல்லாம பசியில பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற மெக்டொனால்ட்ஸ் கடைக்கு போயிட்டு பூட்டி இருந்த கதவை தட்டி உங்ககிட்ட மீந்து போன பர்கர் ஏதாவது இருக்கான்னு கேட்க, அந்த கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்த 3 பெண்மணிகள் கடவுள் மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல அவருக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. பட் ஆஃப்டர் 20 இயர்ஸ் வேர்ல்டு நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்ததுமே இதை ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணவங்களை என்னால மறக்க முடியல. எனக்கு பண்ண உதவிக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் அவங்களை பத்தி விசாரிச்சேன். பட் டீட்டெயில் எதுவும் தெரியல. இந்த இன்டர்வியூ மூலமாச்சும் அவங்களை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. தென் கொஞ்ச நாள்லயே 3 பெண்கள்ல ஒருத்தரான எட்னான்னு சொல்லப்படுற பெண்மணியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு பல பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ரொனால்டோ கஷ்டத்துல இருக்கும்போது தனக்கு சாப்பாடு போட்டு உதவுனதுக்கு கைமாற என்ன பண்ணாரு தெரியுமா? ஸ்பெயின்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்டே கட்டி கொடுத்திருக்காரு ரொனால்டோ.